ஹலோ மக்களே, அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம ஜாபலட் சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தா, நம்ம தமிழக அரசு மருத்துவமனையிலேருந்து ஒரு மாபெரும் வேலைவாய்ப்புக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் அறிவிச்சிருக்காங்க. அதை பற்றின முழு தகவலை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். குவாலிஃபிகேஷன்ஸை பொறுத்த வரைக்கும் மினிமம் நீங்கள் 8th பாஸ், டிப்ளமோ, எனி டிகிரி வரைக்கும் படிச்சிருக்க யாராக இருந்தாலும் சரி, இந்த வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறத அஃபிஷியலாகவே அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த வேலைவாய்ப்புக்கான வயது வரம்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மினிமம் 18, மேக்ஸிமம் 58 வயது வரை இருக்கவங்க இந்த வேலைவாய்ப்புக்கு அப்ளை பண்ணுறக்கு எலிஜிபிள். அதே மாதிரி எந்த கேட்டகரியாக இருந்தாலும் சரி, ஜென்ரலாக இருந்தாலும் சரி, ஓபிசியாக இருந்தாலும் சரி, எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்ஸாக இருந்தாலும் சரி, இந்த வேலைவாய்ப்புக்கு இந்த ஏஜ் லிமிட்டோடு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த வேலைவாய்ப்புக்கு எந்த ஒரு தேர்வோ அல்லது தேர்வுக்கான கட்டணமும் கிடையாது. நோ எக்ஸாம், நோ ஃபீஸ் தான். முழுக்க ஆட்களை நேர்காணல் மூலிமா மட்டும்தான் தேர்ந்தெடுக்க போகிறதா அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த வேலைவாய்ப்புக்கான ஆரம்ப சம்பளம் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 16,800 ரூபா, மேக்ஸிமம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா 28,100 ரூபா. இது இரண்டுமே பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங் சேலரி. ஒவ்வொரு வேலைவாய்ப்புக்கான சம்பளம், அதில் ஆரம்ப சம்பளம் அப்படிங்கிறது அது மேக்ஸிமமில் இதுதான் பார்த்திங்கன்னா அதிகபட்சமாக அவங்க கொடுக்குறாங்க. இந்த வேலைவாய்ப்புக்கு நீங்கள் விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி தேதி 8 மே 2024 தான் லாஸ்ட் டேட். அதுக்குள்ளே நீங்கள் தபால் மூலிமா மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். இந்த வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ண முடியாது. வெறும் உங்களை ஆர்டினரி தபாலில் நீங்கள் அனுப்பிச்சா மட்டும் போதும் இந்த வேலைவாய்ப்புக்கு. அதே மாதிரி இந்த வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லாக எல்லா டிஸ்ட்ரிக்ட் கேண்டிடேட்ஸுமே தாராளமாக நீங்கள் அப்ளை பண்ணுறக்காம். எல்லாருமே அப்ளை பண்ணுறக்கு எலிஜிபிள். இந்தந்த மாவட்டங்கிற எந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் கிடையாது. ஸோ அப்ளை பண்ணுங்கள், மிஸ் பண்ணிடாது. இதுக்கு யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம், எப்படி விண்ணப்பிக்கலான்னு போன்ற முழு தகவலை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம ஜாபலட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவுக்கு மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க. நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் எங்களுக்கு அடுத்த வீடியோ போட ரொம்பவே மோட்டிவேட்டாக இருக்கும். வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் நம்ம டெலிகிராம் குரூப் மற்றும் வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் இருக்குது. இன்னும் ஜாயின் பண்ணாதவங்க கட்டாயம் ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்கள் மாவட்டங்களில் வர அனைத்து வேலை வாய்ப்புகளையும் உடனுக்குடன் உங்களால் தெரிஞ்சுக்க முடியும். அதே வீடியோ டிஸ்கிரிப்ஷன் மற்றும் கமெண்ட்டில் இந்த வேலை வாய்ப்புக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் லிங்க்கும் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். மறக்காமல் உள்ளே போங்க, கிளியராக படிங்க, அப்புறமா அப்ளை பண்ணுங்கள். என்றைக்கும் அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனை படித்து பார்க்காம அப்ளை பண்ணாதீங்க. வாங்க உள்ளே போய் முழுமையான தகவல் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். மக்களை பார்த்திங்கன்னா, இதுதான் இந்த வேலைவாய்ப்புக்கான அஃபிஷியல் அப்ளிகேஷன் ஃபார்ம். வீடியோ டிஸ்கிரிப்ஷன் மற்றும் கமெண்ட்டில் லிங்க் கொடுத்துருக்கோம். உள்ளே போனீங்கன்னா இந்த அப்ளிகேஷன் ஃபார்மை நீங்கள் ஃப்ரீயாகவே டவுன்லோட் பண்ணிக்கலாம். பிரிண்ட் அவுட் எடுத்து நீங்கள் அனுப்பிச்சிக்கலாம். சரி, மேலே எடுத்தோடனே நீங்கள் என்ன போஸ்டிங்க்கு அப்ளை பண்ண போகிறீங்க அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுங்கள். இந்த இடத்துல உங்களோட ரீசன்ட் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ என்ன அப்படிங்கிறத ஓட்டிக்கோங்க. இந்த இடத்துல உங்களுடைய பெயர், முன்னாள் ராணுவத்தில் யாராவது அப்ளை பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா அவங்க மட்டும் இந்த டீட்டெயில்ஸை மென்ஷன் பண்ணுங்கள். மிச்சம் யாரும், அதாவது நார்மல் கேண்டிடேட்ஸ் யாரும் இதை எதுவும் மென்ஷன் பண்ண தேவையில்லை. இந்த 2 லைன்லையும் முன்னாள் ராணுவத்தில் மட்டும் அப்ளை பண்ணலாம். நீங்கள் நேம் முடிச்சுட்டு 2வது டேட் ஆஃப் பர்த்துக்கு இங்கே வந்தாலும் மிச்சம் இருக்க கேண்டிடேட்ஸ் டேட் ஆஃப் பர்த் 2வது நீங்கள் அதை மென்ஷன் பண்ணணும். 3வது பாலினம், ஆண் பெண் எதுவோ அது என்ன அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுங்கள். 4வது உங்களுடைய போஸ்டல் அட்ரஸ், டோர் நம்பர், ஸ்ட்ரீட் நேம், ஏரியா நேம், டிஸ்ட்ரிக்ட், தாலுக், பின்கோட் எல்லா டீட்டெயில்ஸும் கிளியராக மென்ஷன் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் உங்களுடைய மொபைல் நம்பர் என்ன அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிக்கோங்க. இமெயில் ஐடி இது எல்லாத்தையுமே மென்ஷன் பண்ணிக்கோங்க. இங்கே அகாடமிக் குவாலிஃபிகேஷன்ஸ் என்ன அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. இப்போ எக்ஸாம்பிள் மினிமம் 8வது பாஸ் பண்ணியிருந்தாலே போதும். இப்போ நான் 8வது தான் படிச்சிருக்கேன் அப்படின்னா நீங்கள் 8வது நம்ம போட்டுக்கோங்க. எந்த வருஷம் பாஸ் பண்ணீங்க, எந்த ஊரில், எத்தனை அட்டம்ப்டில் எத்தனை பர்சன்டேஜ் ஆஃப் மார்க்ஸ் வாங்கினீங்க அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் இப்போ நான் 10th அப்படின்னா 10th போட்டுக்கோங்க. அதே மாதிரி என்ன ஏதுங்கிற டீட்டெயில்ஸும் மென்ஷன் பண்ணுங்கள். டிகிரி அப்படின்னா எந்த வருஷம் பாஸ் பண்ணீங்க, எங்கே, எத்தனை அட்டம்ப்டில் எத்தனை பர்சன்டேஜ் ஆஃப் மார்க்ஸ் இப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் முன் அனுபவத்தில் நீங்கள் எங்கே வேலை செஞ்சீங்க, எப்போ வேலை செஞ்சீங்க, ஏன் அங்கேருந்து வெளியே வந்தீங்க. இப்போ 2-3 இடத்துல வேலை செஞ்சுருக்கீங்க அப்படின்னா அதுக்கான டீட்டெயில்ஸ் என்ன அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் கீழே வந்தீங்க அப்படின்னா உறுதிமொழி, இந்த இடத்துல டிக்ளரேஷன் கொடுத்துருக்காங்க. இந்த 2 பாயிண்ட்டு கிளியராக படிச்சுக்கோங்க. படிச்சுட்டு இந்த இடத்துல உங்களுடைய ஊர் பேர் என்ன, இந்த இடத்துல டேட் என்ன அப்படிங்கிறத போட்டுக்கோங்க. இங்கே உங்களுடைய சிக்னேச்சர் போட்டுக்கோங்க. இங்கே நேம் ஆஃப் த அப்ளிகண்ட். அவ்வளோதான் அஃபிஷியல் அப்ளிகேஷன் ஃபார்ம். வீடியோ டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கோம். இதை டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்து இது எல்லாத்தையுமே ஃபில் பண்ணி இது கூட நீங்கள் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வச்சு அனுப்பணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஜுகேஷன் சர்டிஃபிகேட், எக்ஸ்பீரியன்ஸ் ப்ரூஃப், அட்ரஸ் ப்ரூஃப், ஐடி ப்ரூஃப், டேட் ஆஃப் பர்த் ப்ரூஃப், கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இது எல்லாத்தையுமே வச்சு நார்மல் ஆர்டினரி போஸ்ட் மூலிமா மட்டும் நீங்கள் அனுப்பிச்சா போதும். சரி, வாங்க நோட்டிஃபிகேஷனை பற்றின முழு தகவல் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். மக்களை பார்த்திங்கன்னா, இதுதான் இந்த வேலைவாய்ப்புக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் இதுதான். சரிங்களா? சரி, என்னென்ன வேலை வாய்ப்புகளுக்கு ஆட்களை தேர்ந்தெடுக்கிறாங்க அப்படிங்கிறத பார்த்துலாம். ஃபஸ்ட்டு டிரைவருக்கான வேலை, 2வது கிளர்க்குக்கான வேலை வாய்ப்பு அறிவிச்சிருக்காங்க, 3வது பார்த்திங்கன்னா ஃபார்மாசிஸ்ட்டுக்கான வேலை வாய்ப்பு,
4வது பார்த்தீங்கன்னா பல் சுகாதாரத்துக்கான வேலைவாய்ப்புக்கு ஆட்களை தேர்ந்தெடுக்கிறாங்க. அதாவது டென்டல் ஹைஜீனிஸ்ட் அந்த வேலைவாய்ப்புக்கு ஆட்களை தேர்ந்தெடுக்கிறாங்க. சரி, ஃபஸ்ட்டு டிரைவருக்கு நீங்கள் என்ன படிச்சிருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குறைந்தபட்ச கல்வி தகுதி 8ஆம் வகுப்பு தேர்ச்சி அடைந்தவராக இருக்கணும். கூடவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓட்டுநர் உரிமம் இருக்கணும். அதாவது டிரைவிங் லைசன்ஸ் உங்களுக்கு கம்பல்சரி இருக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. உங்களுக்கான மாத சம்பளம் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 19,700 ரூபாய் உங்களுக்கான மாத சம்பளம் வழங்குறதா அறிவிச்சிருக்காங்க. 2வது கிளர்க்குக்கான வேலைவாய்ப்பு. இந்த வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் பட்டதாரி, அதாவது நீங்கள் எனி கிராஜுவேட், நீங்கள் ஏதாவது ஒரு டிகிரி முடிச்சிருக்கீங்க அப்படின்னா இந்த வேலைவாய்ப்புக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறக்கு எலிஜிபிள். மாத சம்பளம் அப்படிங்கிறது 16,800 ரூபாய் உங்களுக்கான மாத சம்பளம் வழங்குறதா அறிவிச்சிருக்காங்க. 3வது மருந்தாளர், அதாவது ஃபார்மாசிஸ்ட்டுக்கான வேலைவாய்ப்பு. இந்த வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் நீங்கள் டிகிரி ஃபார்மசி படிச்சிருந்தாலும் சரி, அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் 12th முடிச்சுட்டு, அதாவது 12th சயின்ஸ் குரூப், ஏபிஎல், வேதியியல், உயிரியல் அந்த குரூப்பில் நீங்கள் 12th முடிச்சுட்டு கூடவே பார்த்தீங்கன்னா டிப்ளமோ ஃபார்மசி படிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் இந்த வேலைவாய்ப்புக்கு அப்ளை பண்ணுறக்கு எலிஜிபிள். மந்த்லி சேலரி அப்படின்னா 28,100 ரூபாய் உங்களுக்கான சம்பளம் வழங்குறதா அறிவிச்சிருக்காங்க. டென்டல் ஹைஜீனிஸ்ட், இந்த வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் நீங்கள் டிப்ளமோ டென்டல் ஹைஜீனிஸ்ட்டுக்கு படிச்சிருக்கீங்க அப்படின்னா இந்த வேலைவாய்ப்புக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறக்கு எலிஜிபிள். உங்களுக்கு மந்த்லி சேலரி அப்படின்னா 28,100 ரூபாய் உங்களுக்கான சம்பளம் வழங்குறதா அறிவிச்சிருக்காங்க. சரி, இந்த வேலைவாய்ப்புக்கு நாங்கள் எப்படி அப்ளை பண்ணணும், என்னைக்கு இன்டர்வியூ அப்படிங்கிற டீட்டெயில்ஸை கீழே கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் அப்ளை பண்ண வேண்டியது இந்த இது கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் ஆல்ரெடி நம்ம காமிச்சது வீடியோ டிஸ்கிரிப்ஷன்லேயே கொடுத்துருக்கோம். அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அதுக்கான டீட்டெயில்ஸ் தான் ஃபஸ்ட்டு இதில் சொல்லியிருக்காங்க. அந்த அப்ளிகேஷன் ஃபார்மும் கூட மறக்காமல் உங்களோட எஜுகேஷன் சர்டிஃபிகேட், எக்ஸ்பீரியன்ஸ் ப்ரூஃப், அட்ரஸ் ப்ரூஃப், ஐடி ப்ரூஃப், டேட் ஆஃப் பர்த் ப்ரூஃப், கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இது எல்லாத்தையுமே வச்சு அனுப்பணும். மேபி உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா ஃபோன் நம்பர் கொடுத்துருக்காங்க 0423-296-1255. இந்த நம்பருக்கு நீங்கள் தாராளமாக கால் பண்ணி கேட்கலாம். அப்படி இல்லைனாலும் மொபைல் நம்பர் கொடுத்துருக்காங்க 6382882880. சரி, இல்லை அப்படின்னாலும் இமெயில் ஐடி கொடுத்துருக்காங்க. இந்த இமெயில் ஐடிக்கு நீங்கள் மெயில் பண்ணி கூட கேட்டுக்கலாம் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா. சரிங்களா? சரி, ஓகே. அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வச்சு அப்ளிகேஷன் ஃபார்ம் கூட நான் எந்த அட்ரஸுக்கு அனுப்பணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல சொல்லியிருக்காங்க. ஓஐசி ஆஃபீஸர் இன்சார்ஜ், ஸ்டேஷன் ஹெட் குவார்ட்டர்ஸ், ECHSL, வில்லிங்டன். இந்த அட்ரஸுக்கு 8 மே 2024 நீங்கள் அவங்க கையில் கிடைக்கிற மாதிரி நீங்கள் அனுப்பணும். அப்படி இல்லை 8ஆம் தேதிக்குள்ளே அவங்க கையில் கிடைக்கல அப்படின்னா கம்பல்சரி உங்களால் இன்டர்வியூ அட்டன் பண்ண முடியாது. இன்டர்வியூ எப்போ நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேர்கால நேரம் அது எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலையில் 10 மணிலேருந்து மதியம் 2 மணி வரைக்கும் உங்களுக்கு இன்டர்வியூ நடக்குது. நேர்முக தேர்வு மட்டும்தான், அதாவது இன்டர்வியூ மட்டும் நடக்குது. என்றைக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 15 மே 2024 அன்னைக்கு காலையில் உங்களுக்கு இன்டர்வியூ நடக்குது. நீங்கள் 9:30 மணிக்கு அங்கே இருக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஆல்ரெடி சொன்ன இதே அட்ரஸில் தான் இன்டர்வியூ நடக்குது. போகிறப்ப மறக்காமல் உங்களுடைய 8th 10th 12th டிகிரி, டிப்ளமோ இதுக்கான மார்க் ஷீட்டு, இதுக்கான ப்ரூஃபு எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு போகணும். கூடவே பார்த்தீங்கன்னா 2 பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவும் நீங்கள் கூட எடுத்துகிட்டு போகணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்டர்வியூ நடக்கிறப்ப நீங்கள் இதெல்லாம் கொண்டு போனால் போதும். அதுக்கு முன்னாடி 8ஆம் தேதி மே அதுக்குள்ளே நீங்கள் இந்த அப்ளிகேஷன் ஃபார்மை சென்ட் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அவ்வளோதான் மக்கள். இதுக்கான ஃபுல் டீட்டெயில்ஸும் வீடியோ டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்க, மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க. ஏதாவது டவுட் இருக்குன்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்த மறக்காம ஒரு லைக் கொடுங்க. உங்கள் நண்பர்களுக்கு யூஸ்ஃபுல்லாக நான் கட்டாயம் ஷேர் பண்ணுங்கள். உங்களை நாளைக்கு நான் வேறு ஒரு சூப்பரான வீடியோ மூலிமா சந்திக்கிறேன். மிக்க நன்றி.